வணக்கம் மக்களே. 2025ஆம் வருடம் 250 திரைப்படங்கள் வெளியாகியுள்ளது. அந்த திரைப்படங்களும் அதன் வெற்றி தோல்வி நிலவரமும் என்னவென்று பார்க்கலாம். ஜனவரி மாதம் 20 திரைப்படங்கள் வெளியாகியுள்ளது. அதில் 18 திரைப்படங்கள் தோல்வி அடைந்துவிட்டது. 2 திரைப்படங்கள் வெற்றியடைந்துவிட்டது. முதலில் வெளியான 20 திரைப்படங்களை பார்க்கலாம். கடைசியாக வெற்றியடைந்த 2 திரைப்படங்களை பார்க்கலாம். பயாஸ்கோப், கலன், லாரா, சீசா, சிதறிய பக்கங்கள், எக்ஸ்ட்ரீம், மெட்ராஸ்காரன், வணங்கான், மதகஜராஜா, காதலிக்க நேரமில்லை, நேசிப்பாயா, தருணம், குடும்பஸ்தன், குழந்தைகள் முன்னேற்றக் கழகம், மிஸ்டர் ஹவுஸ்கீப்பிங், பூர்வீகம், வல்லான், ராஜபீமா, ரிங், தருதல. ஜனவரி மாதம் விஷால் நடிப்பில் பல வருடங்கள் கழித்து வெளியான மதகஜராஜா திரைப்படம் இருக்கு. இது ஒரு ஆக்ஷன் காமெடி திரைப்படம். மணிகண்டன் நடிப்பில் குடும்பத் தலைவன் படும் கஷ்டத்தை நகைச்சுவையாக சொல்லும் குடும்பஸ்தன் திரைப்படம். இது ஒரு காமெடி திரைப்படம். பிப்ரவரி மாதம் 18 திரைப்படங்கள் வெளியாகியுள்ளது. அதில் 17 திரைப்படங்கள் தோல்வியடைந்துவிட்டது. ஒரு திரைப்படம் மட்டும் வெற்றி அடைந்துவிட்டது. முதலில் வெளிவந்த 18 திரைப்படங்களை பார்க்கலாம். கடைசியாக வெற்றி அடைந்த ஒரு திரைப்படத்தை பார்க்கலாம். விடாமுயற்சி, 2K லவ் ஸ்டோரி, 9 AM to 9 PM வேலண்டைன்ஸ் டே. அது வாங்குனா இது இலவசம். காதல் என்பது பொதுவுடைமை, பேபி அண்ட் பேபி, தினசரி, ஃபயர், கண்ணீரா, புத்த ஓட்டு முத்தையா, திராகன், நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம், பிறந்தநாள் வாழ்த்துக்கள், அகத்தியா, கடைசி தோட்டா, கூரன், பல்லாவரம் மனை எண் 666. சப்தம். பிப்ரவரி மாதம் பிரதீப் ரங்கநாதன் நடிப்பில் டிராகன் திரைப்படம் 150 கோடிக்கு மேல் வசூலெடுத்து பிளாக்பஸ்டர் மூவியாக மாறி உள்ளது. இது ஒரு கருத்துள்ள நகைச்சுவை திரைப்படம். மார்ச் மாதம் 22 திரைப்படங்கள் வெளியாகி உள்ளது. இதில் வெற்றி படம் என்று சொல்ல ஒரு படம் கூட இல்லை. அனைத்தும் தோல்வி படங்கள்தான். படவா, ஜென்டில் ஊமேன், கிங்ஸ்டன், லெக் பீஸ், மர்மர், நிறம் மாறும் உலகில், யமகாதகி, டெக்ஸ்டர், கொஞ்சம் காதல் கொஞ்சம் மோதல், குற்றம் குறை, மாடன் கோடை விழா, பெருசு, ராபர், ஸ்வீட் ஹார்ட், வருணன், அஸ்திரம், எனை சுடும் பணி, பேய் கதை, ட்ராமா, வீர தீர சூரன், அறம் செய், தீ டோர். ஏப்ரல் மாதம் 12 திரைப்படங்கள் வெளியாகி உள்ளது. அதில் 7 திரைப்படங்கள் வந்ததே தெரியவில்லை. 4 திரைப்படம் ஆவரேஜ். ஒரு திரைப்படம் சூப்பர் ஹிட். வாங்க அது என்ன திரைப்படம் என்று பார்க்கலாம். EMI, காமுகாபி, சன் ஆப் காலிங்கராயன், டெஸ்ட், தரைப்படை, குட்பேட் அக்லி, நாங்கள், 10 ஹவர்ஸ், கேங்கர்ஸ், சுமோ, வல்லமை, வாங்கண்ணா வணக்கங்கண்ணா. ஏப்ரல் மாதம் அஜித் குமார் அவர்கள் நடிப்பில் குட்பேட் அக்லி திரைப்படம் அஜித் ரசிகர்களால் கொண்டாடப்பட்ட மாபெரும் வெற்றி திரைப்படம். மே மாதம் 26 திரைப்படங்கள் வெளியாகியுள்ளது. அதில் 22 திரைப்படங்கள் தோல்வி அடைந்துவிட்டது. 4 திரைப்படங்கள் வெற்றி அடைந்துவிட்டது. முதலில் 26 திரைப்படங்களை பார்க்கலாம். கடைசியாக வெற்றியடைந்த 4 திரைப்படங்களை பார்க்கலாம். ரெட்ரோ, டூரிஸ்ட் ஃபேமிலி, அம்பி, என் காதலே, கஜானா, கலியுகம், கீனோ, நிழற்கூடை, யமன் கட்டளை, டிடி நெக்ஸ்ட் லெவல், ஜோரா கைய தட்டுங்கா, மாமன், 11, ஆகக்கடவன, எஸ், ஆகமொழி விழிகள், மெய்யல், ஸ்கூல், திருப்பூர் குருவி, வேம்பு, ஆண்டவன், ஜின், மனிதர்கள், ராஜபுத்திரன், தி வெர்டிக்ட். மே மாதம் 11 திரைப்படம். எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் வந்து வெற்றியடைந்த திரைப்படம். சூர்யா நடிப்பில் ரெட்ரோ திரைப்படம்.
இந்த திரைப்படத்தில் சண்டை காட்சிகள் அனைத்தும் அற்புதமாக இருக்கும். சசிகுமார் நடிப்பில் டூரிஸ்ட் ஃபேமிலி திரைப்படம். இது ஒரு கருத்துள்ள காமெடி திரைப்படம். சூரி நடிப்பில் மாமன் திரைப்படம். குடும்பங்கள் கொண்டாடும் நகைச்சுவை கலந்த சென்டிமெண்ட் திரைப்படம். ஜூன் மாதம் 14 திரைப்படங்கள் வெளியாகி உள்ளது. அதில் 11 திரைப்படங்கள் தோல்வி அடைந்துவிட்டது. 3 திரைப்படங்கள் வெற்றி அடைந்துவிட்டது. முதலில் வெளியான 14 திரைப்படங்களை பார்க்கலாம். கடைசியாக வெற்றியடைந்த 3 திரைப்படங்களை பார்க்கலாம். பேரன்பும் பெரும் கோபமும், தக்லைப், மெட்ராஸ் மேட்னி, பரமசிவன் பாத்திமா, கட்ஸ், ஹலோகோஸ்ட், படைத்தலைவன், சென்னை சிட்டி கேங்ஸ்டர், டிஎன்ஏ, குபேரா, குட் டே, லவ் மேரேஜ், மார்கன், திருக்குறள். ஜூன் மாதம் அதர்வா அவர்கள் நடிப்பில் டிஎன்ஏ எனும் வெற்றி திரைப்படம் இருக்கு. தனுஷ் அவர்கள் நடிப்பில் குபேரா திரைப்படம் இருக்கு. இந்த திரைப்படத்தில் தனுஷ் அவர்கள் மிக அருமையாக நடித்திருப்பார். விஜய் ஆண்டனி அவர்கள் நடிப்பில் நீண்ட நாட்களுக்குப் பிறகு மார்கன் எனும் வெற்றி திரைப்படம். ஜூலை மாதம் 23 திரைப்படங்கள் வெளியாகி உள்ளது. அதில் 21 திரைப்படங்கள் தோல்வி அடைந்துவிட்டது. 2 திரைப்படங்கள் வெற்றி அடைந்துவிட்டது. முதலில் 23 திரைப்படங்களை பார்க்கலாம். கடைசியாக வெற்றியடைந்த 2 திரைப்படங்களை பார்க்கலாம். 3 BHK, அக்கேனம், மகேஸ்வரன் மகிமை, குயிலு, பறந்து போ, பீனிக்ஸ், தேசிங்கு ராஜா 2, மாயக்கூத்து, மிஸ்டர்ஸ் அண்ட் மிஸ்டர், ஓ எந்தன் பேபி, தோத்தம், ஆக்கிரமிப்பு, பன் பட்டர் ஜாம், சென்ட்ரல், கேவி, இரவு பறவை, ஜென்ம நட்சத்திரம், ட்ரெண்டிங், யாதும் அறியான், 2K ஹார்ட், மாரீசன், மகா அவதார் நரசிம்மா, தலைவன் தலைவி. ஜூலை மாதம் சரத்குமார் சித்தார்த் அவர்கள் நடிப்பில் 3 BHK திரைப்படம் இருக்கு. இந்த திரைப்படம் பார்க்கும்போது நம் குடும்ப கதையை பார்ப்பது போலவே இருக்கும். விஜய் சேதுபதி நித்யா மேனன் அவர்கள் நடிப்பில் கணவன் மனைவிக்குள் வரும் மோதல், மோதலுக்குப் பின் வரும் காதல். இதை நகைச்சுவையாக சொல்லும் திரைப்படம். தலைவன் தலைவி. ஆகஸ்ட் மாதம் 24 திரைப்படங்கள் வெளியாகி உள்ளது. அதில் ஒரு வெற்றி திரைப்படம், 23 தோல்வி திரைப்படம். முதலில் வெளிவந்த திரைப்படங்களை பார்க்கலாம். அக்யூஸ்ட், போகி, ஹவுஸ்மேட்ஸ், மிஸ்டர் ஜூ கீப்பர், முதல் பக்கம், ஹராஸ்மெண்ட், உசுரே, காத்து வாக்குல ஒரு காதல், மாமரம், நாளை நமதே, ரகு தாத்தா, ரெட் ஃப்ளவர், தங்க கோட்டை, உழவர் மகன், வர்ணன், கூலி, இந்திரா, கிஃப்ட், கடுக்கா, குற்றம் புதித்து, நறுவி, பேய் கதை, சொட்ட சொட்ட நனையுது, வீர வணக்கம். ஆகஸ்ட் மாதம் வெளிவந்த திரைப்படங்களில் கூலி திரைப்படம் மட்டும் வெற்றி பெற்றுள்ளது. இந்த திரைப்படத்தை வெற்றி என்று சொல்ல காரணம், இந்த திரைப்படம் 500 கோடிக்கு மேல் வசூலித்து உள்ளது. ஆனால் இந்த படத்தின் திரைக்கதையை லோகேஷ் கனகராஜ் அவர்கள் மிகவும் சுமாராகத்தான் எடுத்திருப்பார். செப்டம்பர் மாதம் 22 திரைப்படங்கள் வெளியாகி உள்ளது. அதில் 19 தோல்வி திரைப்படங்கள், 3 வெற்றி திரைப்படங்கள். முதலில் வெளியான 22 திரைப்படங்களை பார்க்கலாம். கடைசியாக வெற்றி பெற்ற 3 திரைப்படங்களை பார்க்கலாம். பேட் கேர்ள், காந்தி கண்ணாடி, மதராசி, பிளாக்மெயில், பாம், காயல், குமர சம்பவம், மதுரை 16, தனல், உருட்டு உருட்டு, யோலோ, கீஸ், படையாண்ட மாவீரன், சக்தி திருமகன், தண்டுகாரண்யம், திரள், அந்த 7 நாட்கள், பல்டி, குற்றம் தவிர், பானை, ரைட், சரீரம். செப்டம்பர் மாதம் காந்தி கண்ணாடி, சத்தி திருமகன், கீஸ். இந்த 3 திரைப்படங்களும் நல்ல ரிவ்யூ வாங்கிய திரைப்படங்கள். அக்டோபர் மாதம் 23 திரைப்படங்கள் வெளியாகி உள்ளது. அதில் 20 திரைப்படங்கள் தோல்வி அடைந்துவிட்டது. 3 திரைப்படங்கள் வெற்றி அடைந்துவிட்டது. முதலில் வெளியான 23 திரைப்படங்களை பார்க்கலாம். கடைசியாக வெற்றியடைந்த 3 திரைப்படங்களை பார்க்கலாம். இட்லி கடை,
மரியா, அக்னி பந்து, அகண்டன், இறுதி முயற்சி, கையாளன், மருதம், ரேம்போ, வில், பைசல், பூகம்பம், டியர் ஜீவா, டீசல், டியூட், கம்பி கட்டுன கதை, ஐஏஎஸ் கண்ணம்மா, துச்சாதனன், தேசிய தலைவர், ஆண்பாவம் பொல்லாதது, ஆரியன், மெசெஞ்சர், ராம் அப்துல்லா ஆண்டனி, தடை அதை உடை, அக்டோபர் மாதம், டியூட், பைசன், ஆண்பாவம் பொல்லாதது. இந்த 3 திரைப்படங்களும் வெற்றியடைந்து உள்ளது. நவம்பர் மாதம் 30 திரைப்படங்கள் வெளியாகி உள்ளது. அதில் 28 திரைப்படங்கள் தோல்வி, 2 திரைப்படம் வெற்றி. ஆரோமலே, அனல் மலை, கிறிஸ்டினா கதிர்வேலன், நேயமுறு, அதர்ஸ், பகல் கனவு, தந்திரா, வட்டக்கானல், வீர தமிழச்சி, பாய் ஸ்லீப்பர் கால், டாவட், காந்தா, கிணறு, கும்கி 2, மெட்ராஸ் மாபியா கம்பெனி, சூதாட்டம், இரவின் விழிகள், மாஸ்க், மிடில் கிளாஸ், பூங்கா, ராஜா வீட்டு கண்ணுக்குட்டி, தீயவர் கொலை நடுங்க எல்லோ, ரஜினி கேங், பிபி 180, ரெடி, ஐபிஎல், பொண்டி முனியும் நல்ல பாடமும், ரிவால்வர் ரீட்டா, வெள்ளை குதிரை. நவம்பர் மாதம் வெளியான திரைப்படங்களில் மாஸ்க், மிடில் கிளாஸ் இந்த 2 படமும் நல்ல படங்கள். டிசம்பர் மாதம் 15 திரைப்படங்கள் வெளியாகி உள்ளது. அங்கம்மாள், கேம் ஆப்லோன்ஸ், கண்ணகி நகர், கொஞ்ச நாள் பொறு தலைவா, நிர்வாகம் பொறுப்பல்ல சாவி, சாரா, ஸ்டீவன், மகா சேனா, யாரு போட்ட கோடு, ஐம்புலன், கொம்பு சீவி, ரெட்ட தல, சிறை, ஜினி. இந்த வருடம் வெளியான திரைப்படங்களில் உங்களுக்கு பிடித்த திரைப்படம் எதுவென்று கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இது போன்ற வீடியோக்களை பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.